Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்ட பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ் பெர் 100, அதாவது எக்ஸ் பை 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 20% அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20 by 100, அதை 1/5 எழுதலாம். 30% அப்படின்னா 30 by 100, 3/10. 100% அப்படின்னா 100 by 100, 1. equal to 2/5. ஃப்ராக்ஷன்ஸ் 2/5 அப்படின்னு இருக்குன்னா அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணுன்னா இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் ஆகிடும். 520 இப்போ 40%. அதே மாதிரி 3/5னா இன்ட்டு 100 60%. 4/5 அப்படின்னா இன்ட்டு 100 80%. சில பர்சன்டேஜஸ் இருக்குது, அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிட்டா சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2%னா 1/50, 4%ம் 1/25ன்னு எழுதலாம், 5%ம் 1/20ன்னு எழுதலாம், 1/4%னா 1/16, 8 1/3%, 1/12, 10% 1/10, 16 2/3%, 1/6, 20% 1/5, 25% 1/4, 33 1/3% equal to 1/3, 50% 1/2ன்னு எழுதலாம், 100%னா 1, 64%னா 16/25, 40%னா 2/5. இதே மாதிரி சில ஃப்ராக்ஷன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃப்ராக்ஷன்ஸு. இந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு if we want to find out x percentage of y அப்படின்னா x percentage of y எப்படி கண்டுபிடிக்கிறது? x percentage of y இப்படி தான் கண்டுபிடிக்கணும். x by 100 into y, இதான் ஃபார்முலா. இப்போ 2% of 50 கேட்குறாங்கன்னா 2/100 into 50 equal to 1. X is what percentage of y? அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா எதோ ஆஃப் எக்ஸு ஒயில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எதோ ஆஃப் ஃபாலோ பண்ணுதோ அது டினாமினேட்டரில் வரும். எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100. இதை வாட் பர்சன்ட் ஆஃப் ஒய் இஸ் எக்ஸ் அப்படி கேட்டாலும் ஆஃப் ஃபாலோ பண்ணி y தான் வருது, அதனால y டினாமினேட்டரில் வரும் இன்ட்டு 100. எக்ஸில் y எத்தனை பர்சன்டேஜ் இப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். வாட் பர்சன்ட் ஆஃப் 60 is 15, ஆஃப் followed by 60, so 60 கீழே வரணும். 15 divided by 60 into 100 equal to 25%. What percentage of 5 kilogram is 25 gram? 5 kgல 25 gram எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இப்போ 5 kg கீழே வரணும், 25 கிராம் மேலே. கேஜியில் இருக்குது, இது கிராமில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்ஸில் மாற்றணும். 1 kg equal to 1000 grams.
ஸோ இங்கே 1000 வரும் இன்ட்டு 100. 1/2னா 0.5%. Next model, net value, net effect. Value of an object first changed by A% and then changed by B%, the net effect equal to plus or minus A plus or minus B plus or minus A into plus or minus B by 100%. இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆகிறத பொறுத்து இருக்கும். இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போடுவோம், டிக்ரீஸ்னால் மைனஸ் போடுவோம். இந்த மாதிரி மாடல் சென்ஸ் பார்க்கலாம், இப்போ புரியும். A salary is increased by 10% and then decreased by 10%, the change in salary 0%. B option B வந்து 1% decrease, இல்லை option C 1% increase or option D 2% decrease. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ net effect ஃபஸ்ட்டு salary 10% increase ஆகுது and then salary 10% decrease ஆகிருக்கு. ஸோ இதோட நெட் சேஞ்ச் என்ன அப்படின்னா நெட் எஃபெக்ட் ஃபார்முலாவில் பண்ணணும். x plus y plus xy by 100. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10% இன்க்ரீஸுங்கிறப்ப ப்ளஸ், அடுத்து 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ -10 ப்ளஸ் 10% இன்க்ரீஸ், அப்போ ப்ளஸ் 10% டிக்ரீஸ் -10 by 100. இந்த 10 கேன்சல், equal to -1%. -1%னா 1% decrease. Salary 1% decrease ஆயிருக்கு. A successive discounts of 30% and 20% is equivalent to a single discount of. 2 தடவை டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது equivalent to a single discount of அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் நம்ம நெட் எஃபெக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். டிஸ்கவுண்ட்ஸுங்கிறதுனால மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். -30 -20 ப்ளஸ் -30 into -20 by 100 -50 plus இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் C -3 into -6 plus 6 equal to -44. ஸோ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 44 மைனஸுங்கிறது டிஸ்கவுண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது, அதனால் 44% டிஸ்கவுண்ட். 2 numbers are respectively 25% and 40% less than the third number. What percentage of the first is the second? The options கொடுத்துருக்காங்க. Options 60, 70, 40, 80. இப்போ 2 numbers are respectively 25% and 40% less than the third number. இப்போ third number-ஐ 100ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, let third number be 100, third number. அப்போ first 2 numbers வந்து respectively 25%, 40% less than the third number. அப்போ first number 75, second number வந்து 100ல 40% less thanனா 60. let third number be 100. அப்போ what percentage of first is the second அப்படின்னா 60 ஆஃப்க்கு வந்து வர்றது ஆஃப்க்கு அப்புறம் வர்றது கீழே வரும். 75 into 100. 15 4s are 15 5s are 80%. Next problem, A's income is 25% more than B's income and 25% less than C's income. What is B's income னு கேட்டிருக்காங்க. இதில் சியோட இன்கம் 4500ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஏயோட இன்கம் 25% மோர் தென் பிஸ் இன்கம் அண்ட் 25% லெஸ் தென் சிஸ் இன்கம். இப்போ சி இன்கம் கொடுத்துருக்காங்க. சி இன்கம் வந்து 4500. ஏயோட இன்கம் கண்டுபிடிக்கணும்னா ஏயோட இன்கம் 25% லெஸ் தென் சிஸ் இன்கம். அப்போ சியோட இன்கம் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஏயோட இன்கம் அதோட 25% கம்மி. அப்போ பியோட இன்கம் சியோட இன்கம் வந்து 4500னா ஏயோட இன்கம் அதோட 25% கம்மின்னா ஏயோட இன்கம் வந்து 75% ஆஃப் சிஸ் இன்கம்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலான்னா
75% of C's income. அப்போ 75% of 4,500. இது வந்து 75 into 45. இதான் ஏயோட இன்கம். இப்போ பியோட இன்கம் என்னன்னா பியோட இன்கம் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஏஸ் இன்கம் இஸ் 125% more 25% more than B's income. 25% more than B's incomeனா ஏயோட இன்கம் வந்து 125%, பியோட இன்கம் விட 25% அதிகம். அப்போ 125% ஆஃப் B's இன்கம் தான் ஏயோட இன்கம். ஏயோட இன்கம் என்னன்னா 75 into 45. இப்போ 5, 4, 5, 15. அப்போ B's இன்கம் 15 4s are 60 into 45. 0, 3. B's income 2,700. A batsman scored 110 runs, which included 3 boundaries and 8 sixes. What percentage of his total score did he make by running between the wickets? 110 runs எடுத்திருக்காங்க. அதில் 3 boundaries, 8 sixes. இதை தாண்டி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸில் எத்தனை ஸ்கோர் எடுத்திருக்காங்க அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. 3 பவுண்ட்ரிஸ்னால் 3 into 4 12 ரன்ஸ். பவுண்ட்ரிஸ்னால் 4s. அதேமாதிரி சிக்ஸஸ்னால் 8 sixes. 8 into 6 48. 48 ரன்ஸ் வந்து 4ஸும் 6ஸும் எடுத்திருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 60. 110ல் minus 60 வந்து 4ஸாகவும் 6ஸாகவும் எடுத்திருக்காங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 50 ரன்ஸ். 50 ரன்ஸ் வந்து ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸில் எடுத்துருக்கணும். 50 ரன்ஸு 50 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 110? டோட்டல் ஸ்கோரில் 50 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 50 by 110 into 100. 500 by 11. இப்போ அது வந்து எப்படி எழுதலாம்? 45 into 11 5 4 495 plus 5. 45 இந்த ஃப்ராக்ஷன் கரெக்டாக இருக்கும். 45 5 by 11%. 45 into 11 495. 495 plus 5 500 divided by 11. So 45 5 by 11%. The answer. பர்சன்டேஜில் இன்னும் சில ப்ராப்ளம்ஸோடு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.